ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி டி அண்ட் பேங்கர்ஸ் யூடியூப் சேனல். 45 டேஸில் ஐபிபிஎஸ் கிளர்க் மெயின்ஸுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ தான். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிகினர்ஸுக்கு ரிப்பீட்டர்ஸ்க்கு ரெண்டு பேருக்கும் சேர்ந்த மாதிரியே தான் இந்த வீடியோ கொண்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஓவராலாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு டைம் வைஸாக இது உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். டைம் வைஸாக நீங்கள் எஃபெக்டிவாக எப்படி இதை யூஸ் பண்ணலாம் அண்டு லாங் ஹவர்ஸ் எப்படி உட்காந்து படிக்கிறது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஞாபகமாக இந்த நம்ம சேனலை ஷேர் பண்ணி விட்ருங்க. ஓகேங்களா? ரைட்டு. ஃபஸ்ட்டு 15 நாள் என்ன பண்ணணும்னா வீடியோ பார்த்து கற்றுக்கணும். அடுத்த 15 நாள் அதை மார்க் டெஸ்ட்லையும் டாபிக் வைஸ் குவிஸாவும் இல்லை பிடிஎஃப்லையும் ப்ராக்டிஸ் பண்ணணும். கடைசி 15 நாள் மார்க் டெஸ்ட் போடுறோம். ஓகேங்களா? அது மார்க் டெஸ்ட் போட்டு அனலைஸ் பண்ணுறோம். இதுதான் ஓவராலாக நம்ம பண்ணக்கூடியது. 3 பார்ட்டாக 15 நாளாக பிரிச்சு. ஓகேங்களா? இதில் உள்ளே எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு நாளைக்கு லாங் ஹவர்ஸ் எப்படி நம்ம படிக்கிறது அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குல்ல, அதை நம்ம இங்கே எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சாப்பிட்றோம்ல காலையில், சாப்பிட்றதுக்கு முன்னாடி 3 மணி நேரம் எஃபெக்டிவாக இருக்கும். மதியம் சாப்பிட்றோம்ல, மதியம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி 2 மணி நேரம் எஃபெக்டிவாக இருக்கும். நைட்டு சாப்பிட்றோம்ல, நைட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி 3 மணி நேரம் எஃபெக்டிவாக இருக்கும். ஓகேங்களா? அதுக்கான டைம் ஓகேங்களா? இது நான் அப்ளை பண்ணி எனக்கு நான் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தபோது எனக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்த ஒரு மெத்தட் தான். காலையில் 6 to 9 நான் பிகினராக இருந்தபோது மார்க் டெஸ்ட் போட யூஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? பட் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை வந்து வீடியோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ பார்க்குறதுக்காக இந்த டைமை யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 15 நாளில். அடுத்து 10:30லேருந்து 1:30 வரை கம்ப்யூட்டர் அவேர்னஸ் படிக்கவும், இங்கிலீஷ்க்காகவும் யூஸ் பண்ணிக்கோங்க. மதியம் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் நேப் எடுக்கணும். கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். இல்லைனா ஒரு 1 மணி நேரம் தூங்கி ஆகணும். இல்லைனா கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகணும். ஓகேங்களா? நம்ம கண்ணுக்கு வந்து டீஹைட்ரேட் ஆயிருக்கும். அதை ஹைட்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தடு ப்ளஸ் மைண்டு ஃப்ரெஷ் ஆகணும். இது வந்து இந்த நேப் எடுக்கிறதுனாலோ இல்லை ஒன்று 20 நிமிஷத்துக்கு கீழே தூங்கணும். இல்லைனா 1 மணி நேரத்துக்கு மேலே தூங்கணும். இன்பிட்வீனில் ஒரு 30 நிமிஷம் 35 நிமிஷம் அந்த மாதிரி தூங்குனீங்கன்னா டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஒன்று ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணிடணும். 1 ஹவர் 1 1/2 ஹவர் தூங்கிடணும். நல்லா தூங்கி எந்திரிச்சிடணும். இல்லையா 20 நிமிஷத்துக்கு கீழே 18 நிமிஷம் 20 நிமிஷம் அந்த மாதிரி அலாரம் வச்சு எந்திரிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ நீங்கள் 20 நிமிஷத்துக்கு அலாரம் வச்சு அலாரம் வச்சு எந்திரிக்கிறீங்க, நேப் எடுக்கிறீங்க அப்படின்னா, அப்போ மற்றதெல்லாம் எதுவும் ஓவர் திங்க் பண்ணக்கூடாது. ஓவர் திங்க் பண்ணாமல் அப்படியே கொஞ்சம் மைண்டை செட்டிலாக பண்ணி நீங்கள் எம்டி மைண்டோட இருக்கணும். 20 நிமிஷம் எம்டி மைண்டோட இருக்கணுன்றதுக்காக தான் இந்த நேப்பு. ஸோ எகைன் நீங்கள் அந்த நேப் எடுத்ததுக்கப்புறம் இருக்கக்கூடிய டைமை இன்னொரு நாள் மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் யூஸ் பண்ண முடியும். கண்டிப்பாக இது ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போது ஈவினிங் டைமிங்கில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா கரண்ட் அஃபேர்ஸை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் ஒரு ரிப்பீட்டர் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தால் இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா செக்ஷனல் டெஸ்ட்டுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 30 டேஸை செக்ஷனல் டெஸ்ட்டுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே இப்போ இந்த 16லேருந்து 30 நாளைக்கு சொல்கிறோம்ல, அதை நீங்கள் டே 1லேருந்து ஆரம்பிச்சிடலாம். ரிப்பீட்டர் பிகினராக இருந்தால் ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்குறீங்க. ஒரு பாட்டு ஒரு 3 மணி நேரத்தில், இன்னொரு 3 மணி நேரத்தில் கம்ப்யூட்டர் அவேர்னஸ் இங்கிலீஷ்க்கு ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கரண்ட் அஃபேர்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் நீங்கள் உட்காந்து படிக்கணும். ஈவினிங் 4 மணிக்கு இந்த நேப் எடுத்துகிட்டு அங்கே இங்கே அந்த மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு 6வது பிபியூ எக்ஸாம் கூட இன்பிட்வீனில் ஏதாச்சும் ஒரு டைம் ஒதுக்கிக்கோங்க. ஓகேங்களா? அப்போ 4 இல்லைனா 4:30 மணிக்கு நீங்கள் உட்காந்தீங்கன்னா 9 to 9:30 வரை கண்டினியூஸாக படிக்க முடியும். எக்ஸாக்டாக ஒரு 5:30லேருந்து ஒரு 9:30 5:30லேருந்து 9:30 வரை எனக்கு அவ்வளோ ஃபோக்கஸ் இருக்கும். அந்த டைமில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஓகேங்களா? கரெக்டாக ஸ்டடி என்வைரன்மெண்ட்டில் உட்காந்து படிங்க. 5:30லேருந்து 9:30 கண்டிப்பாக நல்ல டைமு. இதை வந்து ஆல்டர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? உங்களுக்கு தகுந்த மாதிரி ஆல்டர் பண்ணிக்கோங்க. அந்த டைமில் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறது பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? ரைட்டு. அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டே 16லேருந்து 30 இது கம்ப்யூட்டர் அவேர்னஸ் எப்படி படிக்கணுன்றதுக்கு நான் தனி வீடியோ கொடுத்துட்றேன். சப்ஜெக்ட் வைஸ் ஸ்ட்ராட்டஜி நான் கொடுத்துருவேன். அந்த வீடியோ பார்த்துக்கோங்க தனித்தனியாக. ஓகேங்களா? டே 16லேருந்து 30 வரை இங்கே வீடியோவில் பார்த்து நம்ம கற்றுக்கிட்டோம் இல்லையா, அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஒன்று பிடிஎஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். அப்படி இல்லைன்னா யூடியூப் வீடியோஸ் இருக்கு இல்லையா, அதை ஓப்பன் பண்ணி பாஸ் பண்ணி சால்வ் பண்ணி பார்க்கணும். உங்களால் ஆன்சர் எடுக்க முடியலன்னா அவங்க எப்படி சால்வ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும்.
இந்த 2 மெத்தடு அப்படி இல்லைன்னா குயிஸாக கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ண முடியலன்னா அவங்க எப்படி சால்வ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணணும் அடுத்த 15 நாளில். ஓகேங்களா? ரைட்டு. அதோடு சேர்ந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, செக்ஷனல் டெஸ்ட் டெய்லி எடுக்கணும். ஆப்டி ரீசனிங், இங்கிலீஷ் உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் தேவையோ மேக்ஸிமம் ஆப்டி ரீசனிங் கம்பல்சரியாக செக்ஷனல் மார்க் டெஸ்ட் எடுக்கணும். அந்த செக்ஷனல் மார்க் டெஸ்ட் நீங்கள் எடுக்கிறீங்க இல்லையா, அது எடுக்கும்போது அது அனலைசிஸ் பண்ணணும் இல்லையா, அது எப்போ பண்ணணும்னா, இன்னைக்கு ஒரு மார்க் டெஸ்ட் எடுக்கிறீங்கன்னா நாளைக்கு காலையில் அதை அனலைசிஸ் பண்ணணும். அதை தான் இங்கே போட்டிருக்கேன். அனாலிசிஸ் ஆஃப் செக்ஷனல் டெஸ்ட்டு. எப்போ நேற்று எடுத்த செக்ஷனல் டெஸ்ட்டை இன்னைக்கு அனலைசிஸ் பண்ணுவோம். கரெக்டு தானே? ஆமாம். இன்னைக்கு எடுக்க போகிற இன்னைக்கு இன்னைக்கு 10 மணிக்கு ஒரு செக்ஷனல் டெஸ்ட் எடுக்கிறதுல அதை நாளைக்கு காலையில் இருக்கக்கூடிய இந்த 6 to 9 மணியில் நீங்கள் அனாலிசிஸ் பண்ணிக்கணும். அப்படியே நெக்ஸ்ட் டேஸு இப்போ மார்னிங் அனாலிசிஸ்க்காகவும் ரிவ்யூக்காகவும் வச்சுக்கோங்க. 10:30லேருந்து 1:30 இதை நீங்கள் ஆல்டர் பண்ணிக்கலாம். இது 9:30 கூட நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுடைய டைம் அவைலபிலிட்டி பொறுத்து. நான் ரெஸ்ட் விட்ருக்காங்க அங்கே 1 மணி நேரம். சரிங்களா? அப்போ இங்கே எடுக்கக்கூடிய செக்ஷனல் டெஸ்ட்டை அடுத்த நாள் அனலைசிஸ் பண்ண போகிறீங்க. ஓகேவா? அதே மாதிரி மதியம் நேப் எடுத்துடுறீங்க. நேப்போ இல்லை ஸ்லீப்போ கம்ப்ளீட் ஸ்லீப்போ எடுத்துட்டு எகைன் ஈவினிங்கில் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறீங்க. ஓகேங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜி வீடியோ நான் கொடுத்துருக்கேன். ஆர்ஆர்பி கிளர்க்கு வேணால் தனியாகவும் கொடுக்குறேன். அதில் என்ன டிசம்பர் மாதத்தையும் ஜனவரி மாதம் மிட் வரை ஆட் பண்ணால் போதும். அதே ஸ்ட்ராட்டஜி அதே டாபிக் தான். ஓகே. அடுத்து டிசம்பர் 31லேருந்து அதாவது டே 31லேருந்து 45 வரை என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை 2ஆக பிரிக்கிறோம். அந்த கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்ட்ராட்டஜி வீடியோ எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியலனா கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துட்றேன். அண்டு நம்ம ஷார்ட்ஸில் இருக்கோம். யூடியூப் வீடியோவில் ஷார்ட்ஸில் ஒரு 2-3 வீடியோக்கு முன்னாடி தான் போட்டிருக்கேன். போய் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த 3வது பாட்டு இருக்கு இல்லையா, இந்த 3வது பாட்டை 2ஆக பிரிக்கணும். ஒரு பாட்டு 10 நாளைக்கு, இன்னொரு பாட்டு 5 நாளைக்கு. 10 நாள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மார்க் டெஸ்ட் எடுக்கிறீங்க. ஓகேங்களா? அடுத்த 5 நாள் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ரீவியஸ் பேப்பர் அப்படி இல்லைனா லைவ் மார்க் டெஸ்ட் எடுக்கிறீங்க. ஓகேங்களா? ஏன்னா இது எக்ஸாக்டாக எக்ஸாம் லெவலில் இல்லை எக்ஸாம் லெவலுக்கு ஒட்டி இருக்கும். மார்க் டெஸ்ட்டில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டு 10 நாளில் என்ன பண்ணுறீங்க, இந்த 15 நாளில் ஃபஸ்ட்டு 10 நாள் என்ன பண்ணுறீங்க மார்க் டெஸ்ட்டு. நீங்கள் ஏதோ ஒரு வெப்சைட்டில் வாங்கி வச்சுருப்பீங்களா அதை. அடுத்த 5 நாளில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் பேப்பர் அப்படி இல்லைனா லைவ் மார்க் டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க. இதை அட்டன் பண்ணிவிட்டு இதை அனலைசிஸ் பண்ணுறதுக்கான டைம் என்ன சார் அப்படின்றது. இங்கே இப்போ டே 30 இங்கே முடிக்கிறீங்கல்ல, 31ஆம் வரும்போது இதோடைய செக்ஷனல் டெஸ்ட் அட்டன் பண்ணதை இங்கே அனாலிசிஸ் பண்ணுவீங்கல்ல. அப்போ டே 32லேருந்து என்ன பண்ணுறீங்கன்னா 31க்கான மார்க் டெஸ்ட்டை 31ஆம் அட்டன் பண்ண டெஸ்ட்டை 32ஆம் 6 to 8 உட்காந்து அனலைசிஸ் பண்ணுங்க. அனலைசிஸ்னால் அட்டன் பண்ணாத கொஷின்லாம் அட்டன் பண்ணணும். எக்ஸாமில் நீங்கள் கண்டிப்பாக இதை அட்டன் பண்ண மாட்டீங்கன்னு அவாய்ட் பண்ணுறதை விட்டுருங்க. இதை நம்ம எக்ஸாமில் ட்ரை பண்ணுவோம், ஆனால் இங்கே டைம் இல்லாமல் விட்டுட்டோம் அப்படிங்கிற கொஷின்ஸ்லாம் சால்வ் பண்ணணும். எந்தெந்த கொஸ்டின்லாம் தப்பு பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், சால்வ் பண்ணணும். விட்ட கொஷினையும் தப்பு பண்ண கொஷினையும் சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? இது வந்து மார்னிங் பண்ணணும். இங்கே எப்படி செக்ஷனல் டெஸ்ட்டுக்கு பண்ணுமோ அதே மாதிரி தான். 31ஆம் போட்ட டெஸ்ட்டுக்கு 32ஆம் காலையில் அனலைசிஸ் பண்ண போகிறோம். புரிஞ்சுங்களா? அனலைசிஸ் பண்ணி முடிச்சுட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு 9 to 11 அப்படிங்கிறத மார்க் டெஸ்ட்டுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதில் 9 to 11 எக்ஸாக்டாக ஏன் சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸாமில் மேக்ஸிமம் 8 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம் வரும். இதை நம்ம ஆல் டிக்கெட் ஏன்னா இது கடைசி 15 நாள் தானே, அந்த ஒரு 10 நாள் இருக்கும்போது ஆல் டிக்கெட் வந்துடும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். 9 to 11 தான் நமக்கு எக்ஸாம் இருக்க மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது. 8 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம் தான். அப்போ அந்த டைமில் நம்ம டெய்லி டெஸ்ட்டு போட்டு போனோம்னா நம்ம பாடி கிளாக் சொல்லுவாங்க இல்லையா, அது செட் ஆகிடும். அந்த டைமுக்கு டெஸ்ட்டு போடுறதுக்கு அடாப்ட் ஆகிடும். ஓகேங்களா? அதனால் உங்களுக்கு ஆல் டிக்கெட்டில் ஒரு வேளை 2 ஷிஃப்ட் வந்து மதியம் எக்ஸாம் அப்படின்னா இந்த 9 to 11 என்ன பண்ணுறீங்கன்னா 2 to 4ஆக மாற்றிக்கோங்க. ஓகேங்களா? அப்படியே ஆல்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த டைம் வேணுமோ அந்த டைமுக்கு மாதிரி ஆல்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போது மார்னிங் ஷிஃப்ட்னா மார்னிங் இந்த 2 ஹவர்ஸில் டெஸ்ட் எடுக்கிறீங்க. ஈவினிங் ஷிஃப்ட்னா இந்த டைமில் டெஸ்ட் எடுக்கிறீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இன்னொரு 2 மணி நேரத்தில் கம்ப்யூட்டர் அவேர்னஸ், இங்கிலீஷ், பிடிஎஃப் சால்வ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு டாப்பிக்கில் தப்பு பண்ணுறீங்க. இப்போ ஒரு 3வது மார்க் டெஸ்ட் போடும்போது ஒரு இன்புட் அவுட்புட் உங்களால் அட்டன் பண்ண முடியல. இதில் வராதே மேக்ஸிமம் பசிலில் ஸ்டக் ஆகிறீங்க, நம்பர் சீரிஸ் வரல, இல்லை எனக்கு இந்த அர்த்தமெட்டிக் படிக்கணும், ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து ஒர்க் பண்ணணும்னா அதுக்கான டைமு.
இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணணும்னா, இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணுறவங்களுக்கு குறிப்பிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். கம்ப்யூட்டரை ரிவைஸ் பண்ணணும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 ஹவர்ஸில் பண்ணுறீங்க. இன்னொரு 2 ஹவர்ஸில் மார்க்கு உங்களுடைய ஹால் டிக்கெட்டில் வந்த டைமுக்கு தகுந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இங்க குயிக் ரிவ்யூன்னு ஒரு 1/4 மணி நேரம் போட்டிருக்கும் பார்த்தீங்களா? ஒரு 45 மினிட்ஸ் பக்கம் போட்டிருப்பேன். அது என்ன சார் குயிக் ரிவ்யூ அப்படின்னா, ஒண்ணும் கிடையாது. இங்க அனலைசிஸ் பண்ணும்போது விட்ட கொஸ்டின சால்வ் பண்ணுவோம். அப்புறம் தப்பு பண்ண கொஸ்டின சால்வ் பண்ணுவோம். குயிக் ரிவ்யூனா என்னென்ன தப்பு பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? ஜஸ்ட் பார்த்து மட்டும் வச்சுக்கிறது. அனலைசிஸ் பண்றது. நம்ம ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆயிருக்கா? பெர்சன்டைல் எவ்வளோ இருக்கு? ஏன் இந்த கொஸ்டின் அட்டெம்ப்ட் பண்ணல? அத நான் நாளைக்கு நீங்க இன்னைக்கு அனலைசிஸ் பண்ணி வச்சுட்டு நாளைக்கு சால்வ் பண்ணி பார்க்க போறீங்க. ஏன் எந்த கொஸ்டின நம்ம விட்டு வச்சுட்டோம்? அப்படிங்கிறதெல்லாம் ஒரு அனாலிசிஸ் மாதிரி. ஓகேங்களா? செல்ஃப் அனாலிசிஸ் பண்ண போறீங்க. ஓகேங்களா? என்ன பண்ணியிருந்தா இந்த எக்ஸாம்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம் இன்னும். ஏன் இந்த கொஸ்டின முன்னாடி எடுத்தோம்? ஏன் இந்த கொஸ்டின பின்னாடி இட்டோம்? எதனால மிஸ் பண்ணோம்? இந்த மாரி அனலைசிஸ் பண்றதுக்கு ஒரு 20லேருந்து ஒரு 40 மினிட்ஸ் வரை டைம் குடுத்துருக்கேன். 3 சப்ஜெக்ட் நீங்க பண்றீங்கன்னா, கண்டிப்பா அது 40 மினிட்ஸ் ஆயிரும். அதுக்கான டைம் தான் இந்த எக்ஸாம் முடிச்சுட்டு இருக்கக்கூடிய டைமு. ஓகேங்களா? இங்க அதே வந்து நீங்க 4:15லேருந்து 4:30க்குள்ள வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதனால தான் 4 மணிலேருந்து இங்க 5 மணிக்கு மாத்திட்டேன். புரிஞ்சுதுங்களா? ஸோ, இந்த மாதிரி நீங்க 45 நாளும் ஒர்க் அவுட் பண்றீங்க. ஓகேங்களா? அம் கண்டிப்பா இந்த ரெஸ்ட் நேப் அப்படிங்கிறத நீங்க எடுத்தாகணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெஸ்ட் நேப் எடுத்தா தான் ஒரு நாள் ஃபுல்லா உங்களால உட்காந்து படிக்க முடியும். அப்படி இல்லன்னா, ஹால்ஃப் டே எஃபெக்டிவா இருக்கும். ஹால்ஃப் டே வேஸ்ட்டா போயிடும். அதுக்கான உங்களுடைய எக்ஸாம் வருது இல்லையா? ஹால் டிக்கெட் அந்த டைமிங்க்கு தகுந்த மாரி அந்த நேப் டைம நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல 2 மணிக்கு குடுத்துருப்பேன். இங்க 1 மணிக்கு குடுத்துருப்பேன். ஏன்னா, எப்பவுமே 2 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம் வருது நமக்கு. 1 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைமு, 2 மணிக்கு எக்ஸாம் வரும். அப்ப 2 மணிக்கு நம்ம மார்க் டெஸ்ட் போட ஆரம்பிச்சிரணும். அப்படிங்கிறத நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. டெய்லியுமே டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ்க்குன்னு ஒரு 3, 4 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும். அத எப்படி டாபிக் வைஸா படிக்கலான்றத நான் ஷார்ட்ஸ்ல ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஆர்ஆர்பி கிளர்க்குன்னு தனியா நான் ஒரு வீடியோ குடுத்துடுறேன். ஓகேங்களா? இன் பிட்வீன்ல இங்க நெறைய நான் கேப் குடுத்துருப்பேன். எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2, 3 மணி நேரம் லூப் இருக்கும். ஓகேங்களா? அதுல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸ்க்கு அப்பியர் ஆகுறீங்கல்ல, இந்த ஃபர்ஸ்ட் 15 டேஸ்ல ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸ்க்கு அப்பியர் ஆவீங்க இல்லையா? அதுல நீங்க அதுக்கும் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. புரிஞ்சுதுங்களா? ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸும் ஃபோக்கஸ் பண்றவங்க, ரிப்பீட்டர்ஸ் வந்து இந்த 15 நாளா அதுக்கு தகுந்த மாரி பண்ணிட்டு, இது டே 16லேருந்து 30 வர செக்ஷனல் டெஸ்ட்ல ஆரம்பிங்க. அப்புறம் ஃபுல் டெஸ்ட்டுக்கு போயிடுங்க. இந்த மெத்தட்ல. இந்த டைமிங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெஃபினட்டா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எஃபெக்டிவா இருக்கும் படிக்க. டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீயா நீங்க படிக்க முடியும். அண்டு நான் வந்து இது ஒரு ஷார்ட்ஸ்ல கூட மென்ஷன் பண்றேன். எப்படி நீங்க படிக்கலாம் அப்படின்றது. டைம் மேனேஜ்மென்ட் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? நீங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, சோசியல் மீடியாவ யூஸ் பண்ணக்கூடாது. மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிருங்க. அதுக்கு செப்பரேட்டா ஒரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோவ பொறுத்தவர எப்படி டைம் மேனேஜ்மென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது, இந்த நேப் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அதுக்குன்னு நான் தனி வீடியோ குடுக்குறேன். ஸோ ஒன்ஸ் அகைன் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிர்றேன். ஓகேங்களா? ஒன்ஸ் அகைன் நான் உங்களுக்கு சொல்லிர்றேன். இன்னும் 45 நாள் நமக்கு ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸ் எக்ஸாம் இருக்கு. இந்த 45 நாள்ல 15 நாளா நம்ம பிரிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட்டு 15 நாள் என்ன பண்ண போறோம்னா, ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸ் இருக்கிறவங்க அத ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இந்த எக்ஸாம் மட்டும் தான் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வீடியோ பார்த்து படிப்பாங்க. அடுத்த 15 நாள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அ நீங்க இங்க படிச்சது இருக்கு இல்லையா? படிச்சத வீடியோ பார்த்து சால்வ் பண்ணுவாங்க. யூடியூப் வீடியோஸ்லயோ, இல்ல பிடிஎஃப்ஸோ, செக்ஷனல் டெஸ்ட்டோ அந்த ஃபார்மேட்ல எடுத்து பிராக்டிஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அடுத்த 15 நாள்ல மார்க் டெஸ்ட் எடுக்குறீங்க. அந்த மார்க் டெஸ்ட்ல 10 நாள் மார்க் டெஸ்ட்டு, 5 நாள் ப்ரீவியஸ் அண்ட் லைவ் மார்க்காக ஒதுக்குறீங்க. இதுல இன் பிட்வீன்ல 3 மணி நேரமா சாப்பிடறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டைம 3 மணி நேரமா பிரிச்சுடுறீங்க. பிரிச்சுட்டு அ மதியமா ஒரு நேப் எடுக்குறீங்க. நேப் எடுத்ததுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு 3 மணி நேரம். அது ஏன் சாப்பிடறதுக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடின்னா, கொஞ்சம் ஆக்டிவா இருப்பீங்க. சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு, திருப்பி ஒரு நல்லா ரிலாக்ஸா இருப்பாங்கல்ல, அடுத்த செஷன நீங்க ஆரம்பிக்கணும். இப்படி படிக்கிறதுனால கண்டிப்பா உங்களால டே ஃபுல்லா யுட்டிலைஸ் பண்ண முடியும். இந்த பிளான்ல கொஞ்சம் ஆல்டர் பண்ணிக்கோங்க. ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸ் எக்ஸாமும் இன் பிட்வீன்ல வருது அப்படிங்கிறதுனால, இந்த இடத்துல
ஏதாச்சும் ஒரு பார்ட்ட சாக்ரிஃபைஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஏதான ஒரு பார்ட்ட சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு, அத ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸுக்காக குடுத்துருங்க. நான் பிகினர் சார். சுத்தமா இப்ப தான் இந்த எக்ஸாம் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறவங்க, இத அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸ்க்கு எழுதுறவங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு தகுந்த மாரி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நெனைக்கிறேன். 15 நிமிஷத்துக்கு மேல போயிடுச்சு. ஸோ நான் சப்ஜெக்ட் வைஸ் ஸ்ட்ராட்டஜி குடுக்கலான்னு தான் இருந்தேன். தனித்தனி வீடியோ குடுத்துடுறேன். ஒரு லிமிட்டுக்கு மேல போனா ரொம்ப நேரமா போயிடும் வீடியோ. ஆப்டிக்கு தனியா, ரீசனிங்க்கு தனியா, இங்கிலீஷுக்கு தனியா குடுத்துடுறேன். ஆல்ரெடி கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஆர்ஆர்பி பிஓக்கு குடுத்துருக்கேன். ஆர்ஆர்பி கிளர்க்குக்கு நான் லேட்டரா குடுக்குறேன். ஓகேங்களா? அதில இம்பார்ட்டன்ட் டாபிக் என்ன அப்படிங்கிறத அந்த ஆர்ஆர்பி பிஓ கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோல குடுத்துருப்பேன். அந்த ஆர்டர்ல, அந்த மெத்தட்ல படிங்க. பிகினர்ஸ் வந்து அந்த மெத்தட்ல படிச்சீங்கன்னா கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கும். ஸோ அந்த வீடியோவும் பார்க்காதவங்க போய் ஷார்ட்ஸ்ல போய் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் ஃபிரெண்ட்ஸ். நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃபிரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.